ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக சவால்கள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அது இடம் பிடிச்சிருக்கும். கரெக்டாக? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம்ஸ் வேறு வேறு தான் இருக்குமே தவிர, ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம். சரியா? சரி, நம்ம வாழ்க்கையில் இந்த இருக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு பயப்படாமல் நம்மளை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். சரியா? நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம வெற்றிக்கு முதல் படி. சரியா? இதை யாருமே மறந்துடவே கூடாது. சரியா? நம்ம வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நல்ல நேரம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அவனுக்கு விதி அப்படிலாம் சொல்லுவாங்க, தெரியுமா? ஸோ நம்ம எப்போவுமே அந்த விதின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். நம்ம லைஃப்பில் நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ நிச்சயமாக அது ஒரு நாள் கிடைக்கும். கிடைக்காம போகாது. அதாவது நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக கரெக்டாக உழைச்சோன்னா நிச்சயமாக அது உங்களை சேர்ந்தே ஆகும். ஓகேவா? சரி, நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னது? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த நேரம் தான் நல்ல நேரம். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் நான் நிறைய விஷயங்கள் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கெட்டது நடக்குது. அது கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஓகேவா? நம்ம எந்த விஷயம் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லது நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும். கெட்டது பண்ணுறவங்க தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சில முடிவுகளை நீங்கள் பண்ணுறது தவறு. அது நம்ம செய்யவே கூடாது. ஓகேவா? எந்தெந்த விஷயம் நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து நிச்சயமாக ஃப்யூச்சரில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது கிடைக்கும். நம்ம லைஃப்பை நம்ம மாற்றணுங்கிறதுக்காக நல்வழியில் மட்டும்தான் போகணும். கெட்ட வழியில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது நமக்கு ஆபத்து. அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. லைக் எக்ஸாம்பிள், ஒருத்தன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோங்களா, ரொம்ப சிரிச்ச முகமாக சூப்பராக க்யூட்டாக அந்த மாதிரி இருக்கான். அவனும் சந்தோஷமாக இருக்கான். அவனை சுற்றி இருக்கிற பர்சனையும் அவன் என்ன பண்ணுறான்? சந்தோஷமாக அழகாக வச்சுக்கிறான். அதே சமயத்தில் ரொம்ப பேட் கேரக்டரில் இருக்கணும், அவனே ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மோசமாக இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன கொடுப்பான்? அவனுக்கிட்ட இருக்கிற அந்த வெறுப்பை தான் கொடுப்போம். ஸோ அது வேணாம். நம்மளை சூப்பராக மாற்றிக்கணும், அழகாக மாற்றிக்கணும், மனசை சந்தோஷமாக மாற்றிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ லைக் எக்ஸாம்பிள், சின்ன பசங்க பட்டம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அவங்க பட்டம் ஏற்றும் போது பட்டம் வானத்தில் சூப்பராக பறந்துகிட்டு இருக்கும். அப்போது காற்று ஒவ்வொரு திசையில் இது பண்ணும். அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான்? அவன் கையில் பிடிச்சிருக்கிற அந்த கயிறை கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? அதை வச்சு தான் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். சரி, காற்று போகுது அப்படிங்கிறதுக்காக அவன் காற்று கண்ட்ரோல் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப். எதிர்பாராமல் சடனாக ஏதாச்சும் காற்று அடிச்சிச்சுனாலும் நம்ம லைஃப்பை நம்ம ஆசைப்பட்ட மாதிரி தான் மாற்றணும். இப்போது ஒரு பையன், ஓகேவா, அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனால் படிக்க முடியாமல் வீட்டில் இருக்கான்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்கிறான். என்ன வேலை பார்க்குறான்னா, ஒரு மெக்கானிக், லைக் எக்ஸாம்பிள் சைக்கிள் மெக்கானிக் இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த வேலை செய்கிறான். அந்த சமயத்தில் அவன்கிட்ட ஒரு சைக்கிள் கிடச்சிச்சு, ஃபுல்லாக வேஸ்டான சைக்கிள். ஆனால் அந்த ஃபுல்லாக வேஸ்டானதை அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அதை அவன் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அவன் புதுசாக ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு இந்த சைக்கிள் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிரபலமாக மாறினா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த சைக்கிளை பார்த்தோன்னே இது வேஸ்ட், இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம், நம்ம எப்படி அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க மேட்ரு. சரி, இப்போது நம்ம எதிர்பாராமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மெயின் பிரச்சனை அப்படின்னா மோஸ்ட்டாக வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வரும். அப்படி தானே? அடுத்தது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு ரெண்டாவது அந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். வேறு மாதிரி எந்த மாதிரினா, நம்ம லைஃப்பில் நம்மன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம லைஃப்பை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம லைஃப்பில் அந்த விஷயங்கள் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்தமாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவந்து போகிறோம். நீங்கள் ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயமே கிடையாது. லைஃப்பில் நமக்கு வர்ற ப்ராப்ளம் விட நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, தெரியுமா? யாருக்குமே சின்னதாக எய்ம் கிடையாது. ஸோ நம்ம ஆசைப்படுற விஷயம் ரொம்பவே பெருசு. அதுக்கேற்ற டைம் ஆகும். ஓகேவா? அதை நம்ம நல் வழியில் செய்யணும்.
அதாவது நம்ம கரெக்டாக செஞ்சோம் போது அதுக்கான டைம் அது எடுத்துக்கும், பட் ரிசல்ட் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தவறான வழியில் போகிறத மட்டும் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்மளை நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும், கரெக்டாக செய்யணும். அதுக்கான ரிசல்ட் நிச்சயமாக அது உருவாகும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தை எப்படின்னா புதுசாக பார்க்குறது, புதுசாக நம்ம செய்கிறது. அதாவது பழைய விஷயங்கள் இருக்குல்ல, பழைய விஷயங்களை புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம், அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னாலே லைஃப்பில் வெற்றி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கு, அதே சமயத்தில் புதுசாக மாறுறது, இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஓகேவா? சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசாக மாற்றுறதுக்கு நம்ம எப்படி நம்ம மனசை பழகிக்கணும் அப்படிங்கிறது. தோல்வி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், சரியா? அதில் நம்ம கற்றுக்கிறது தான். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இடைவெளி மாதிரி நம்ம லைஃப்பில். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சடனாக பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அது வந்து என்னாச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு பிரேக் மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மனநிலையை நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து நம்ம நிச்சயமாக கண்டினியூ பண்ணணும். நம்ம லைஃப்பை, நம்ம ஆசைப்படுற லைஃப்பை அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவறுகள்லேருந்து நம்மளை திருத்திக்கணும், கற்றுக்கணும். சரியா? அந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். சரியா? புதுசாக கற்றுக்கிற விஷயத்தையும் நம்ம விட்டுறவே கூடாது. தினமும் ஏதாச்சும் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் ஒரு புதிய மாற்றங்களுக்கான ரெடியை நம்ம ஆக முடியும். எல்லாம் மாறிடுச்சு, நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் புதுசாக வந்துடுச்சு, என்னால் எதுவுமே அதுக்குள்ளே அடாப்ட் ஆக முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பு. பிஃபோர் நம்ம லைஃப்பில் இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி கிடையாது. ரோட்டில் தான் நம்ம கடந்து விளையாடுவோம், கரெக்டாக? சின்னதாக குட்டியாக பட்டன் ஃபோன் தான் இருக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாமே, தேவைகள் எல்லாமே வந்தோனும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். அது நிறைய தப்பான வழிகளுக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தானே அதில் வந்து வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம நல்லதே எடுத்துக்குவோம், நல்லதே நடக்கும். அந்த மாதிரி தான் நம்ம நம்மளை மாற்றிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம எந்த விதத்தில் பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். லைக் எக்ஸாம்பிள், ஃபேமிலி ரிலேஷன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் ரொம்ப வந்து அப்செட் ஆகி போய் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்தை நார்மலாக எல்லோரும் எப்படி சண்டை போட்டு, கோவப்பட்டு, அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னும் பெருசாக தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அதுதான் நார்மல் மேன் எல்லாருமே நினைக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா அதை புதுசாக யோசிங்க. லைக் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா, ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கா, அதை நம்ம எப்படி பார்க்குறது? சரி, அதை நம்ம ஒரு விஷயத்தை அதில் வந்து யோசிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னா அது மனசாட்சியோட, அதாவது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா யார் மேலே தப்பு, அப்போது யார் அதில் சரி பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை வேறு மாதிரி யோசிச்சிங்கனாலே அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்காது. ஸோ நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க. ஸோ அது மூலமாக அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுமா, லைஃபே சேஞ்ச் ஆகும் ஈஸியாக. அதே சமயத்தில் ஜாப் சடனாக போயிடுச்சு, நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி நம்மளோட ஜாபில் இல்லை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஜாப் சடனாக நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்? சிம்பிளாக புதுசாக கற்றுக்கிறதுல இறங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன கற்றுக்கணுமோ அதில் தான் நம்ம இறங்கணுமே தவிர, அது ஒரு மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி ஆகிட்டு என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம நகரக்கூடாது. ஓகேவா? சரி, ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி உடனே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு, அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணுறோமோ, புதுசாக நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அழகாக மாறும். உலகம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க, உங்கள் உலகமே மாறும். வாழ்க்கையே ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? வாழ்க்கையை ரொம்ப க்யூட்டாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சிந்தனைகளை மாற்றுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கரெக்டான வேல்யூ இருக்கும், அதை நிச்சயமாக கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போனா மட்டுமே அது சூப்பராக மாறும். ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே விழுந்து கிடக்கிறது நல்லது கிடையாது. நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. சொல்கிறேன்ல, ஹெல்த் இஷ்யூனா அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணுற மாதிரி பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக தேடுங்க. அதுக்கான பொறுமை உங்ககிட்ட வேணும், யோசிக்கிற ஒரு மனப்பான்மை வேணும். நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி தாட் இருக்கக்கூடாது. ஓகே, வாழ்க்கை
மாறுறது நம்ம மனசை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக மாறும். உங்கள் கையில் இப்போ நிறைய ஒரு சில வேஸ்ட் பொருள் இருந்தாலும் அந்த வேஸ்ட் பொருளை தூக்கி போடுறதும் அதை ஒரு கலைப்பொருளாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சபடி உங்களோட வாழ்க்கை மாறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த கோணத்தில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? நிச்சயமாக உங்களால் முடியும். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.